ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாரம்பரிய உணவான உளுந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கால்சியம் சத்து மிகுந்தது ரொம்பவே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி அமுதா கிச்சனில் ஒரு ஹெல்த்தான ஒரு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது ரொம்பவே நல்லது. இது கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, போதும் குழம்பு வைக்கிறதுக்கு. இதை நல்லா இது ட்ரையாக இருக்கக்கூடியது, ஊற வைக்காத கருப்பு உளுந்து. இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுக்கணும். நல்ல வாசம் வந்ததுன்னா நமக்கு போதும், எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 10 விசில் விடணும் குக்கரில். அப்போ தான், ஏன்னா இது நல்லா காஞ்ச உளுந்துன்றதுனால சீக்கிரம் வெந்து வராது நமக்கு. காய வச்சு நம்ம காஞ்ச உளுந்து, ஊற வச்ச உளுந்தை விட காஞ்ச உளுந்து எதுக்கு நம்ம போட்டு குழம்பு வைக்கிறோன்னா வாசனை நல்லா பிரமாதமாக இருக்கும். வாசனை நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைக்கிறது மூலமாக நமக்கு அந்த வாசம் கிடைக்காது. அதனால தான் இது ஊற வைக்காமல் நான் அப்படியே வீடியோவுக்கு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குழம்புக்கு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோடைய பெனிஃபிட் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இது நல்லா இடுப்பெலும்பு மற்றும் கைகால் எலும்புகளுக்கு ரொம்பவே கால்சியம் சத்து மிகுதியாக தரும். இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கருப்பு உளுந்தில் நம்ம களி கூட செய்வாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனது, ரொம்பவே ஹெல்த்தானது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணாதது நமக்கு மெயினாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை முதல்ல வறுத்து எடுத்து வேக வச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் எனக்கு கரெக்டாக தேவைப்பட்டது. 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்கு. இது போல் தோல் இல்லாத உளுந்து அதிலேயே கலந்து இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வறுபட நமக்கு நல்ல வாசனை, நல்ல அருமையான வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தீயை விட்டுறக்கூடாது, ஆனால் டேஸ்ட்டு மாறிடும், சீரங்கசப்பாகிடும். இது போல் நல்லா நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா, இப்போ பாருங்கள், இதில் கரெக்டாக 200 ml அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம வறுத்த உளுந்தை இதோட சேர்த்து கரெக்டாக 9லேருந்து 10 விசில் விட்டு இப்போ பாருங்கள், இந்த உளுந்தோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உளுந்தில் நல்லா கொஞ்சம் ஒரு அரை உப்பு ஊறியிருக்கும். இது உப்பு ஒரு 1/4% தான் போட்டிருக்கேன். குழம்பு நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம காயெல்லாம் சேர்த்துட்டு உளுந்து காயெல்லாம் சேர்த்துட்டு உப்பு பார்த்து இப்போ பாருங்கள். இது கரெக்டாக 12 விசிலுக்கு மேலேயே விட்டுட்டேன். எந்த அளவுக்கு வெந்திருக்கு உங்களுக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அப்பவும் பருப்பு நல்லா நமக்கு குழையாமல் அருமையாக இருக்குது. தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் 1 இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீள்வாக்கில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1, கத்திரிக்காய் ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பீஸு முருங்கைக்காய் போட்டால் இன்னும் வாசனை அருமையாக இருக்கும். சேனைக்கிழங்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வேக வைக்க வேணாம், அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குழம்புல சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு எப்பவுமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணாது, நமக்கு ரத்த விருத்தியை உண்டு பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்குன்னு அழைக்கப்படுது. நமக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வானலில் நம்ம எடுத்த வெங்காயம், தக்காளி, காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக 3 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக மிளகாய் தூள் போட போகிறேன். காரம் நமக்கு மீடியமாக இருக்கும். 2, 3, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இந்த உளுந்து ஊற வச்சு பாருங்கள், தண்ணி எவ்வளோ வச்சு அது பாருங்கள் எவ்வளோ இழுத்துட்ருக்கு. இப்போ இந்த உளுந்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்துடும். உப்பு இப்போ இதில் கருப்பு உளுந்தில் உப்பு சேர்த்ததுனால இதில் தேவையான அளவுக்கு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். உளுந்து குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற விட்டுருக்கேன். இது இதில் பாதி சேர்த்தா போதும். நமக்கு தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நமக்கு உளுந்து குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதில் நம்ம சேர்த்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதே போல் சேனைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. 3/4 பாகம் நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இது போல் கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு தான் புளி கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
1/4 சிட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு 1/4 பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல சுவையான பாரம்பரியமான நம் உடலுக்கு எலும்புகளுக்கு நல்லா ஒரு கால்சியம் சத்தை அள்ளி தரக்கூடிய இது போல் உளுந்து வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் செய்கிறேன். அதையும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நமது பாரம்பரியமான உளுந்து குழம்பு ரெடி. இந்த உளுந்து குழம்புல புளி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கொதிச்ச உடனே நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு நல்லா அந்த கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இறக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருக்குது கரெக்டாக. நமக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரிய உணவுகளை சமைக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.